ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 58ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இந்த நாளிலே இந்த 58ஆம் அதிகாரத்தினுடைய சகல காரியங்களையும் நாம் தியானிக்க போகிறோம். 58ஆம் அதிகாரத்தினுடைய முக்கியமான விஷயங்களை கர்த்தர் நாம் பேசும்படி உதவி செய்வாராக. நீங்கள் அதை வாசிக்கும் பொழுது ஏசாயா 58ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது: அப்பொழுது விடியற்கால வெளுப்பைப் போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும், கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். அல்லேலூயா. இதை வாசிக்கும் பொழுதே நீங்கள் புரிந்து கொள்வதற்கு ஏதுவாக அது இருக்கிறது. உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். ஆமென். நம்முடைய சுக வாழ்வு துளிர்க்கும்படி கர்த்தர் செய்வாராக. இந்த மாதத்தில் இதை வாக்குத்தத்தமாய் இந்த வசனத்தை கர்த்தர் கொடுத்தாலும், இந்த நாளிலே விளக்கமாக ஒருவேளை இன்றைக்கு ஒரே நாளிலே இதை முடிக்க நேரம் போதாததாய் இருக்கும் என்றால் தொடர்ந்து நாம் தியானிக்க போகிறோம். காரணம், இந்த சுக வாழ்வு 4 விதத்தில் நமக்கு கிடைக்கிறது. ஒன்று, இம்மைக்குரிய சுக வாழ்வு, உலகத்தோடு உள்ள சுக வாழ்வு. இரண்டாவது, ஆத்தும சுக வாழ்வு, ஆவிக்குரிய சுக வாழ்வு. மூன்றாவது, சபையோடு உள்ள சுக வாழ்வு, அது ஐக்கியத்தின் சுக வாழ்வு. நம்ம எல்லாரும் சபையில் கூடி வந்திருக்கிறோம். இது பேர் என்னது? ஐக்கியம், ஐக்கியத்தின் சுக வாழ்வு. நான்காவதாக, கிறிஸ்துவோடு உள்ள சுக வாழ்வு. ஆமென். இந்த 4 சுக வாழ்வையும் நாம் அடைந்திருக்க வேண்டும். நாம் அதின்படி வாழ வேண்டும். அந்த சுக வாழ்வுக்குள் நம்மை கர்த்தர் வைப்பாராக. ஒருவேளை அப்படி இல்லாதிருந்தால் இன்றையிலிருந்து அந்த சுக வாழ்வு துளிர்க்கும். ஆமென். இன்றையிலிருந்து அந்த சுக வாழ்வு உங்களுக்கு துளிர்க்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர் தீர்க்க தரிசனமாக இன்றைக்கு நம்மோடு சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், உங்கள் சுக வாழ்வு இன்றையிலிருந்து துளிர்க்கும். ஏற்கனவே துளிர்த்திருக்கலாம், ஏற்கனவே அது இருக்கலாம், அதில் இன்னும் துளிர்களை விடும்படியாக கர்த்தர் உதவி செய்வார். ஹல்லேலூயா. அம்மை தொடர்ந்து நாம் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் யாரை பார்த்து இதை சொல்லுகிறார்? ஒரு மனுஷனை பார்த்து, ஒரு ஜனத்தை பார்த்து, ஒரு தேசத்தை பார்த்து அவர் சொல்லுகிறார், உன் சுக வாழ்வு என்ன செய்யும்? துளிர்க்கும். அப்போ நம்முடைய சுக வாழ்வு துளிர்ப்பதற்கு ஏதுவாக கர்த்தர் என்னை வைத்திருப்பார் என்றால், அந்த சுக வாழ்வு துளிர்ப்பதற்கு நான் செய்ய வேண்டியது என்ன? ஒரு மரம் சும்மா இப்படி கிடந்தா துளிர்க்காது. ஆனால் அதே இதை மண்ணுக்குள்ளே நட்டி வச்சு அது என்ன செய்யும்? துளிர்க்கும். அப்போ ஏதோ ஒரு கனெக்ஷன் தேவைப்படுது, ஏதோ ஒரு கனெக்ஷன் தேவைப்படுது. உலக பிரகாரமான சுக வாழ்வுக்கும் நமக்கு ஒரு தொடர்பு தேவை. ஒரு கம்பெனி தேவை, ஒரு ஆஃபீஸ் தேவை, ஒரு ஸ்கூல் தேவை, ஒரு காலேஜ் தேவை, ஒரு பிஸ்னஸ் பாயிண்ட் தேவை, கஸ்டமர் தேவை, எல்லாம் ஒரு கனெக்ஷன் தேவை. அப்போ தான் வாழ்வு ஏற்படும். இந்த பூமியில் நம்ம வாழும் பொழுது இந்த பூமியில் மண்ணிலிருந்து நமக்கு ஒரு ஆசீர்வாதம் வேணும்னா கூட ஒரு கனெக்ஷன் தேவையாக இருக்குது. ஆத்மாவுக்கும் ஒரு கனெக்ஷன் தேவை. சபைக்கு நீங்கள் சபையோடு இருக்கிற கனெக்ஷன். அதுதான் சொன்னேன், இடப்பட்ட நேரத்தில் இடப்பட்ட நாளில் கூட நீங்கள் தொடர்பு கொள்ளணும்னு சொன்னது என்னதுன்னா அதுக்காகத்தான். நீங்கள் அதை தொடர்பு கொண்டு திடீரென்று தொடர்பு கொண்டு, பாஸ்டர் திடீர்னு என்னன்னு தெரியல, கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குது, ஒரு ஜெபம் பண்ணுங்கள். ஃபோன்லேயே ஜெபம் பண்ணலாமா? டெக்னாலஜி ஜெய்வோம். ஆமென். ஆமாம், ஆண்டவர் இங்கே ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கும் போது தூரத்தில் அங்கே என்ன ஆயிடுச்சான்? சுகமாயிடுச்சு. ஒரு வார்த்தை சொன்னாராம், உடனே தூரத்தில் வேலைக்காரன் சுஸ்தமாயிட்டானா. அதனால் இப்போ சத்தம், நீங்கள் நம்ம 2 பேரும் தூரமாக இருக்கலாம், ஆனால் சத்தம் கேட்குது, கர்த்தர் கிரியை செய்வார். ஆமென். ஆமாம், இந்த டெக்னாலஜி வளர்ச்சி இருக்கலாம், அதை வச்சு நம்ம பயன்படுத்தி தப்பாக போயிடக்கூடாது, ஆனால் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆமென். அப்போ நீங்கள் தொடர்பு கொண்டு செய்யலாம். ரொம்ப எனக்கு ஏதோ ஒரு முடிவெடுக்க முடியல, திடீர்னு ரொம்ப குழப்பமாக இருக்குது, எனக்கு ஒரு ஜெபம் பண்ணுங்கள். திடீர்னு பலவீனமாக இருக்குது, ஒரு ஜெபம் பண்ணுங்கள். எனக்கு சமாதானம் இல்லாத போல் இருக்குது, ஒரு ஜெபம் பண்ணுங்கள். நான் நல்ல சுகமாக இருக்கேன், மகிமைப்படுத்தி ஒரு ஜெபம் பண்ணுங்கள். எல்லாமே வியாதிக்காகவே ஃபோன் பண்ண வேண்டாம்ல. ஆண்டவர் நீ நல்லா வச்சுருக்காரு பாஸ்டர், ஒரு நன்றி செலுத்தி ஒரு ஜெபம் பண்ணுங்கள். அப்படி ஒரு ஜெபம் பண்ணணுமா? ஆமாம், அப்படி ஒரு ஜெபம் பண்ணணும். நன்றி செலுத்தி ஒரு ஜெபம் பண்ணணும். இன்றைக்கி என்ன எங்கள் பிஸ்னஸை நல்லா ஆசீர்வதிச்சார் பாஸ்டர், ஒரு நன்றி செலுத்தி ஜெபம் பண்ணுங்கள். உங்கள் ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார். அதோடு சேர்த்து ஊழியக்காரரும் உங்களுக்காக ஜெபம் பண்ணும்போது நன்றி செலுத்தி, ஆமென்,
ரொம்ப நாளாக நான் யோசித்து கொண்டிருந்த ஒரு காரியத்தை கர்த்தர் வாய்க்க செய்தார். ஒரு இடம் வாங்கணும், ஒரு பொருள் வாங்கணும், ஒரு ஏதோ என்னெல்லாம் எல்லாத்தையும் சொல்லி ஒரு ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணணும். எங்கே கனெக்ஷன் பண்ணி? சபையோடு. அதான் சபையோடு இருக்கிற ஐக்கியம். ஐயோ, இதை நம்ம பாஸ்டர்கிட்ட சொன்னால் இது பாஸ்டர்கிட்ட இருக்கான்னு தெரில, அவர் ஒருவேளை பொறாமப்பட்டுட்டா என்ன செய்கிறது? இப்படியெல்லாம் சிந்தனை உங்களுக்கு என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. ஆமென். சத்தமாக சொல்லுங்கங்க. ஏன் தெரியுமா? நீங்கள் எவ்வளோ உயரத்தில் ஆசீர்வாதம் அடைஞ்சாலும் எனக்கு அப்படி ஒரு சிந்தை வரப்போவதே இல்லை. என்னுடைய சொந்த பந்தங்கள் யார் என்ன வாங்கி வச்சாலும் என்ன பயன்படுத்தினாலும் எனக்கு அந்த சிந்தை வரவே வராது. ஏன் தெரியுமா? கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கிறவர். அவர் ஆசீர்வதிக்கலைன்னா ஒன்றும் கிடைக்காது. ஆனால் கிடைக்கிற ஆசீர்வாதங்கள் கண்ணெதிரே பார்க்கும் பொழுது ஸ்தோத்திரம் செலுத்தி கர்த்தரை மகிமைப்படுத்துகிற இருதயம் வரணும். ஆமென். நான் ஏன் இதை இப்படி சொல்லணும் அப்படின்னா, சில நேரங்களில் அப்படிப்பட்ட சிந்தையில் கூட சொல்லாமல் இருக்கலாம். அப்படி இருக்கக்கூடாது. ஐக்கியம் என்றால் அதுதான். ஸோ அப்படி செய்து இந்த சுக வாழ்விலே, கிறிஸ்துவோடு உள்ள சுக வாழ்விலே நாம் இணைக்கப்பட்டிருப்பதை நாம் அடிக்கடி உறுதிப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். ஆமென். நம்ம எல்லாரும் உறுதிப்படுத்தி கனெக்ட் பண்ணி கொண்டே இருக்க வேண்டும். ஏன்னா நம்மை இந்த சுக வாழ்வில் இருக்க விடாதபடி. நீங்கள் ஏன் அப்படி கனெக்ட் பண்ணணும்? பாஸ்டர் உயிரோடு இருக்காரான்னு பார்க்கறதுக்கு இல்லை, அதுக்கு இல்லை. ஏன் அப்படின்னா, உங்கள் சுக வாழ்வை கெடுப்பதற்கென்றே ஒருவன் என்ன பண்ணி கொண்டிருக்கிறான்? சுற்றி கொண்டிருக்கிறான். அவனிடத்தில் போராடுவதற்கு உங்கள் பலன் போதாதபடினால் உங்களோடு சேர்ந்து போராடுவதற்கு தான் என்ன இருக்குது? சபை இருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களுக்கு பக்கபலமாக இருப்பதற்கு, துணையாக இருப்பதற்கு, உங்களை இன்னும் மென்மேலும் ஆசீர்வதித்து கர்த்தர் உங்களை உயர்த்தி, உங்களை இன்னும் உயர உயர உயர்த்தி கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி. ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய சபையில் கலெக்டர் இருக்கணும், உயர்ந்த அதிகாரிகள் இருக்கணும், தாழ்ந்த மட்டத்தில் வேலை செய்கிறவங்களும் இருக்கணும். ஆமென். எல்லா பலதரப்பட்ட எல்லாரும் சபையில் அங்கத்தினர்களாகி மாற வேண்டும் என்றால் இந்த சுக வாழ்வுக்கு முக்கியம் என்னென்னா கனெக்ஷன். என்ன முக்கியம்? கனெக்ஷன். தப்பாக தான் ஆயிடக்கூடாது. ஆனால் அது சுக வாழ்வை சரியாக என்ன செய்யணும்? கிறிஸ்துவுக்குள் நிலைநிறுத்த பண்ணி கொடுக்க வேண்டும். அப்போ ஒரு மரம் துளிர்த்து வரவில்லை என்றால், ஒரு மரம் துளிர்த்து வரவில்லை என்றால் ரெண்டு பிரச்சனை அங்கே. ஒன்று, சரியாய் வேறு விட முடியாதபடி இருக்கிற தடை. இன்னொன்று, அதற்கு தேவையான தண்ணீர் கிடைக்காதது அர்த்தம். நான் கடந்த நாளில் இதை சொல்லும்போது அந்த உதாரணம் சொன்னேன். நம்ம சபை வளாகத்துக்குள்ளே மாமரம் வச்சுருக்கிறோம். அந்த மாமரம் வைத்த உடனே வைப்பதற்காக அதை தோண்டும் பொழுது தோண்டவே முடியல அந்த இடத்த. ஏன்னா ஏற்கனவே கல் நிறையா போட்டு இந்த பள்ளத்தெல்லாம் நிரப்புனதுனால முடியல. அப்போ தோன்றவர் சொன்னார், பாஸ்டர் இந்த இடத்துல வளராது, நீங்கள் வைக்காதீங்க அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், அந்த இடத்துல தான் வைங்க, வளரும். ஆனால் தோண்டும்போது அந்த சூழ்நிலையை பார்த்தா உண்மையிலே அது என்ன செய்யாது? வளராது. உண்மையிலே அது வளராது. அப்போ நான் அதை எல்லாத்தையும் எடுத்து விட்டு வச்சு அதை ஜெபம் பண்ணி வச்சாச்சு. வச்சுட்டு ஒரு 2 மாதம் பார்க்குறேன், ஒன்றும் தளிரே ஒரு துளிர் கூட வரல. எனக்கு அந்த தோண்டினவர் சொன்னது யோசனை எனக்கே சந்தேகம் வர்ற அளவுக்கு ஆயிடுச்சு. ஐயோ என்னன்னு தெரிலையே, அவர் சொன்ன மாதிரி ஆயிடுச்சோ அப்படின்னு யோசனை பண்ணிவிட்டு ஒரு நாள் என்ன பண்ணேன், அது பக்கத்தில் போய் நின்று, ஆண்டவரே இது ஏதோ சூழ்நிலை எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது, ஆனாலும் இதை துளிர்த்து தளிர்த்து இது வளர்ந்து இதில் மாம்பழம்லாம் பறித்து நாங்கள் என்ன செய்யணும்? சாப்பிடணும். அதுக்கு ஏதுவாக அதை வளர செய்யுங்க ஆண்டவரே, அது எங்களுக்கு நிழலாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணி ஒரு கப்பில் தண்ணியை ஊற்றிட்டேன். ஊற்றுனா உடனே ஒரு 4 நாள் பார்க்குறேன், ஒரு 3 தளிர் இப்படி நிற்கிது. ஆமே. இப்போ பாருங்கள், அப்படியே வளர்ந்துக்கிட்டே வருது. ஹல்லேலூயா. அப்போ ஒரு தடை அங்கே இருக்கிறதை கவனிக்க வேண்டும். நிறைய நேரம் நம்ம சுக வாழ்வு வரும் 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 என்று யோசிக்கக்கூடாது. வரவில்லை என்றால் உடனே அது வருவதற்கு ஏதுவான தடைகளை என்ன செய்யணும்? நீக்கப்பட வேண்டும். தடைகள் என்ன இருக்கிறது, என்ன காரணத்தினால் அது இல்லை என்பதை கவனித்து அறிந்து அதை சரிப்படுத்தி கொள்ள வேண்டும். அதை சரிப்படுத்துவதற்கு அங்கே என்ன தேவையோ அதை செய்ய வேண்டும். அப்போ அங்கே தடை என்ன? தோண்டும் பொழுதே தடை தெரிந்தது தான், உண்மைதான். ஆனால் தடைகளை மீறி அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த தடையை தாண்டியும் அங்கே செயல்படுத்த முடியும் என்பதை கர்த்தர் நிரூபிக்கிறார். அல்லேலூயா. உங்களுக்கும் அதே போல தடைகள் இருப்பது போல தோன்றலாம், தடைகள் இருக்கலாம், தடைகள் உங்கள் கண்முன்னே தெரியலாம். ஆனால் தடைகளை நீக்கி போடுகிறவர் நம்முடைய கர்த்தர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதைத்தான் அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும், கர்த்தருடைய மகிமை பின்னாலே காக்கும்.
நீதி முன்னாலே போகும் என்றால் கவனிங்கள், அப்போ நான் செய்கிற சில காரியங்கள் தான் எனக்கு சில வாசல்களை என்ன செய்கிறது, திறக்கிறது. என்னுடைய நீதியான காரியங்கள் தான் என் வாசலை திறக்கிறது. என்னுடைய அநீதி என்னுடைய ஆசீர்வாதங்களை தடுத்து போடுகிறது. என்னுடைய நீதி, அதைத்தான் இங்கே அந்த 58வது அதிகாரத்தில் அநீதியான காரியங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள், தேவன் எதிர்பார்த்த காரியத்தை விட அவர் எதிர்பாராதவைகளையெல்லாம் செய்ய, சுய விருப்பத்தில் செய்ய, சொந்த முடிவில் செய்ய, இப்படி செய்து கொண்டிருந்ததான யாக்கோபின் வம்சத்தாரை குறித்து கர்த்தர் பேசின ஒரு பகுதி தான் 58வது அதிகாரம். அந்த சூழ்நிலையிலே கர்த்தர் அங்கே பேசின காரியம் என்ன? இவர்கள் எல்லாரும் இந்த உலக ரீதியான ஆசீர்வாதத்தை பெறுகிறவர்கள், இஸ்ரவேலர்கள். நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் மூலம் இஸ்ரவேலர்கள் தான். ஆனால் உலக ஆசீர்வாதம் மாத்திரமல்ல, இம்மையில் மாத்திரமல்ல, இம்மைக்குரியது மாத்திரமல்ல. பேதுரு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடத்தில் கேட்கிறான், ஆண்டவரே, நாங்கள் உம்மை பின்பற்றி வந்தோமே, நீர் எங்களுக்கு என்ன செய்வீர், என்ன தருவீர் அப்படின்னு கேட்கும்போது அவன் சொல்லுகிறான், இயேசு அவருக்கு பதில் சொல்லுகிறார், இம்மையிலே உங்களுக்கு எல்லாத்தையும் நான் என்ன செய்வேன், தருவேன். எடுத்தவர்கள் வாசிங்கள். மார்க்கு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம், 10ஆம் அதிகாரத்தில் 27ஆம் வசனத்தில் 28ஆம் வசனத்திலிருந்து பாருங்க. அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோம் என்று சொல்லத் தொடங்கினான். எல்லாம் எப்படி கேட்குறான் பாருங்க. பாஸ்டர், சர்ச்சுக்கு வர்றவன் என்ன கிடைக்கும், அது மாதிரி கேட்குறேன். நான் ஆலயத்துக்கு வந்தால் எனக்கு என்ன கிடைக்கும், அவர் தான் சொல்கிறார் பாருங்க. அதற்கு இயேசு பிரதித்திரமாக, உங்களுக்கு நான் சொல்கிற பதிலும் பிரதித்திரமாக அதுதான், என் நிமித்தம், சுவிசேஷத்தின் நிமித்தமாவது, வீட்டையாவது, சகோதரரையாவது, சகோதரிகளையாவது, தகப்பனையாவது, தாயையாவது, மனைவியையாவது, பிள்ளையாவது, நிலங்களையாவது விட்டவன் எவனும். அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாத்தையும் சொந்த பந்தத்தெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு வர்றதையா சொல்லியிருக்கு? இல்லை, இவங்களை எல்லாத்தையும் விட முக்கியத்துவப்படுத்தி என்ன முன்னிலைப்படுத்தினால் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது எல்லாத்தையும் விட்டுட்டு அதற்கு பிரயத்திரமாக இயேசு என் நிமித்தமாகவும் சுவிசேஷத்தின் நிமித்தமாகவும், இயேசு நிமித்தமாகவும், சுவிசேஷத்தின் நிமித்தம்னா சபை, ஊழியம், கர்த்தர், இது நிமித்தமாக, இது எல்லாத்தையும் விட, என் வீட்டை விட எனக்கு யார் முக்கியம்? என் ஆண்டவர் முக்கியம். என் சகோதரனை விட, என் சகோதரியை விட, என் தகப்பனை விட, என் தாயை விட, என்னுடைய மனைவியை விட, என் பிள்ளையை விட, என் நிலத்தை விட, என் சொத்தை விட, என் ஆஸ்தியை விட, என் அந்தஸ்தை விட யார் முக்கியம்? இயேசு எனக்கு முக்கியம். அதைத்தான் சொல்லப்பட்டிருக்கிறது, என் நிமித்தமாகவோ சுவிசேஷத்து நிமித்தமாகவோ. அப்படி ஒருத்தர் விட்டுட்டு வந்துட்டா, இப்பொழுது இம்மையில், இப்பொழுதுனா என்ன அர்த்தம்? இப்பொழுதுனா இங்கே, இப்போ இந்த வாழ்கிற இந்த காலத்தில், இப்பொழுது இம்மையிலே வாசிங்க, துன்பங்களோடே கூட. அது ஏன் துன்பத்தையும் சேர்த்துட்டாரு அப்படின்னா, இந்த மாம்சம் அழிவுக்குரியதாக இருக்கிறபடினால் இந்த மாம்சத்துக்கு என்ன உண்டு? துன்பம் உண்டு. இந்த மாம்சத்துக்கு துன்பம் உண்டு. வேகமாக இங்கேருந்து திடீர்னு வெளியே போன உடனே ஒரு நாய் வேகமாக விரட்டுதுன்னு வச்சுக்கோங்க, ஓடி தான் ஆகணும். அப்போ ஒரு குறிப்பிட்ட தூரம் ஓடி முடித்த உடனே அப்படி நிற்க முடியுமா நம்மளால்? தெம்பா அப்படி நிற்க முடியுமா ஸ்ட்ராங்காக? இல்லை. அதுதான் என்னது? இந்த சரீர துன்பம். இப்படி பல விதத்தில் வேகமாக போய்கிட்டு செவரில் போய் இப்படி ஒரு அடி அடிச்சுட்டு ஒன்றுமே ஆகாது, தெரியுமா? இயேசு எனக்கு விடுதலை, இப்படியெல்லாம் சொல்ல முடியாது. அதில் ஓங்கி செவரில் இப்படி ஒரு அடி அடிச்சிங்கன்னா கை என்ன பண்ணிடும்? உடஞ்சி போயிடும். அதுதான் துன்பம். இப்படிப்பட்ட துன்பங்கள் இந்த பூமியில் எதில் உண்டு? அதனால தான் இம்மைன்ற வார்த்தை சொன்ன உடனே துன்பம்னு சொன்னார். அப்போ இந்த சரீரம் இருக்கிற வரைக்கும் மருத்துவர்கிட்ட போய் கேட்டாக்க எவ்வளோ சாப்பிடணும், இவ்வளோ தான் சாப்பிடணும். ஒரு நாள் சும்மா ஒரு கன்சல்ட்டிங் போயிருந்தோம். டாக்டர் திடீர்னு, நீங்கள் எவ்வளோ இட்லி சாப்பிடுங்க? ஒரு 4 இட்லி. இன்னும் 2 தான் சாப்பிட்ணும் அப்படிங்காரு. ஏன் அப்படின்னா தான் இந்த சரீரம் அளவாக இருந்தால் தான் முட்டு வலி வராது, கால் வலி வராது. நீங்கள் ரொம்ப நேரம் நிற்கிற ஆள், அப்போ உங்களுக்கு தொப்பெல்லாம் இருக்கக்கூடாது. உடம்பெல்லாம் ரொம்ப பெருசாக இருந்தால் ரொம்ப நேரம் நின்னீங்கன்னா என்ன வலிக்கும்? முட்டு வலிக்கும். நமக்கு முட்டு வலிக்கு காரணம் தெரில, நம்ம வெயிட்டை நமக்கே சுமக்க முடியாதனால தான் என்ன வலிக்குது? முட்டு வலிக்குது. அப்போ அதுக்கு என்ன செய்யணும்? வாயை கொஞ்சம் கட்டணும் இப்படின்னு ஆலோசனை சொல்கிறாங்க. அந்த ஆலோசனையெல்லாம் உடனே கேட்டுருவோம். அது இம்மைக்குரிய ஆசீர்வாதம். அப்போ இம்மைக்குரிய சுக வாழ்வுக்கு நம்ம என்ன செய்கிறோம்? சாப்பாட்டில் இருந்து, பியூட்டி பார்லரில் போய் அழகுக்கான காரியத்திலிருந்து, இப்படி எல்லாத்தையும் நம்ம
தேவையானதெல்லாம் வாங்கி கொள்ளுகிறோம். அப்போ ஒவ்வொருத்தருடைய வாழ்விலையும் அது ரொம்ப அவசியமாக இருக்கிறது. அப்போ அங்கே தான் சொல்லப்பட்டிருக்கிறது, இம்மையிலே துன்பங்களோடு நூறத்தனையாக 100%, எத்தனை %? 100%, நூறத்தனையாக வீடுகளையும், 100% என்னது? வீடுகளையும், சகோதரரையும் சகோதரிகளையும் தாய்களையும் பிள்ளைகளையும் நிலங்களையும். நல்ல வேளை மனைவியை விட்டுட்டார். அதில் சுகவாழ்வு வர்ற இடத்துல மனைவியை விட்டார். அங்கே விட்டுட்டு வரணும்னு சொன்னார். இங்கே திரும்ப இம்மையில் ஆசீர்வாதம் வரும்போது அதை பற்றி திரும்ப சொல்லலை. அது ஒன்று தாங்கிறனால தான் சொல்லலை. சொல்லிட்டு அப்புறம் என்ன சொல்கிறார் பாருங்க, மறுமையிலே. மறுமைனா என்ன அர்த்தம்? அவர் கூட, அவர் தரப்போகிறது. மறுமையிலே நித்திய ஜீவனையும் அடைவான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்போ இயேசுவே உங்கள் பின்னால் வந்தால் எங்களுக்கு என்ன கிடைக்கும்? இதுதான் கிடைக்கும் அப்படின்னு முடிச்சிட்டா இருக்காதே. வேறு என்ன கிடைக்க போகுது? வீடு கிடைக்கும், வாங்கிக்கோங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சகோதரர், நம்ம சபைக்குள்ளே எத்தனை சகோதரர்கள் இருக்கிறாங்க? சகோதரிகள், உடன்பிறவா சகோதரிகள், சொந்த சகோதரிகள். மாம்சத்தில் என்னோடு பிறந்த எனக்கு 2 சகோதரி. ஆனால் ஆவிக்குரிய ஜீவியத்தில் எனக்கு எத்தனை சகோதரிகள்? சபையில் இருக்கிற அவ்வளோ பேரும் எனக்கு சகோதரிகள். ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். ஏற்றுக்கிறீங்களா இல்லையா? சரி, ரைட்டு. இதெல்லாம் ஆவிக்குரிய ரீதியில் நம்ம எல்லோரும் சகோதர சகோதரிகளாக, தாய்மார்களை, வயதில் மூத்தவர்கள் தாய் ஸ்தானத்தில் சிலர் இருக்கீங்க, அம்மா ஸ்தானத்தில், தாய்மார்களையும், அப்புறம் பிள்ளைகள். நம்ம சபையில் இருக்கிற எல்லா பிள்ளைகள் நம்முடைய சொந்த பிள்ளைகளை போல் எல்லாரும் என்ன செய்யணும்? கவனிக்க வேண்டும். ஆமேன். உங்கள் பிள்ளையை மட்டும் பக்கத்தில் கூப்பிட்டு நிழலில் வச்சுக்கப்படாது. இன்னொரு பிள்ளை வெயிலில் ரொம்ப நேரம் நின்றுச்சுன்னா இங்கே வா, நிழலில் நில்லுன்னு சொல்லணும். வீட்டில் நீங்கள் எப்படி இருக்கீங்களோ எனக்கு தெரியாது, ஆனால் அங்கேயும் அப்படி தான் இருக்கணும். ஆனால் சபைக்கு வந்தால் எல்லா பிள்ளைகளையும் உங்கள் சொந்த பிள்ளை மாதிரி என்ன செய்யணும்? ட்ரீட் பண்ணணும், கவனிக்கணும், கண்காணிக்கணும். உங்கள் பிள்ளையை மட்டும் அதிகமாக செக்யூர் பண்ணக்கூடாது. ஏன்னா ஆண்டவர் தருகிற ஆசீர்வாதம் அதெல்லாம். பிள்ளைகளையும் நிலங்களையும். அப்போ நல்லா கவனிங்க. வீடு தராரு, நிலம் தராரு, எல்லாம் இந்த பூமியில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை என்ன செய்கிறாராம்? தருகிறார். அதெல்லாம் நம்முடைய சுக வாழ்வில் இணைகிறது. அப்போ எனக்கு இம்மையிலையும் சுக வாழ்வு வரணும். அப்போ இன்னும் உங்களுக்கு சொந்த வீடு வரலைன்னா ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. நிலம் வரலைன்னா ஜெபம் பண்ணுங்க. தந்திருப்பார்னா நன்றி சொல்லுங்கள். ஆமேன். ஆண்டவர் உங்களுக்கு தருவதாக அவர் உறுதி அளித்திருப்பார் என்றால் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், ஆண்டவரே நீங்கள் சொல்லியிருக்கீங்க, உங்களை பின்னால் வந்தால் நீங்கள் இதெல்லாம் தருவேன்னு சொல்லியிருக்கீங்களே, எனக்கு தாங்க. எத்தனை பேர் நான் சொல்கிறத விசுவாசிக்கிறீங்க? ஆமேன். விசுவாசிக்கிற உங்களுக்கு கர்த்தர் அப்படியே செய்வாராக. அல்லேலூயா. நான் ஒவ்வொரு நாளும் எப்போல்லாம் உங்கள் குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேனோ அப்போல்லாம் வீடு இல்லாதவங்களுக்குலாம் ஆண்டவரே சொந்த வீடு கொடுங்க அப்படி தான் ஜெபிப்பேன். ஏன் தெரியுமா? நான் வாடகை வீட்டுக்கு வாடகை வீட்டை பிரதிஷ்டை பண்ணக்கூடாது, அல்லது வாடகை வீட்டுக்கு ஜெபம் பண்ணுறதில்ல, சொந்த வீட்டை பிரதிஷ்டை செய்து ஆமேன் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதித்து அங்கே வைக்கணும். என்ன? கர்த்தாவே நீர் செய்த நன்மைக்காய் நன்றி. அப்போ என்னுடைய சுக வாழ்வை கர்த்தர் துளிர்க்க பண்ணி எனக்கு உதவி செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். அப்போ அதை செய்வதற்கு அங்கே தான் இப்போ தான் ஆரம்பிக்கிறார் முக்கியமான விஷயத்தை. ஏசாயா 58க்கு வாங்க. அங்கே நம்ம வாசிக்கும் பொழுது அப்போ இப்படிப்பட்ட ஒரு சுக வாழ்வை தர விரும்புகிற கர்த்தர், இப்படிப்பட்ட சுக வாழ்வை கொடுக்க விரும்பின ஆண்டவர், அவர் சுக வாழ்வை தந்து ஆசீர்வதிப்பதற்கு நாம் என்ன செய்கிறோம்? ஒரு சரீர பிரகாரமான ஒரு பலவீனம் ஏற்படும் பொழுது எவ்வளோ டெஸ்ட் எடுக்கிறோம். சில நேரம் எல்லா டெஸ்ட்டும் எப்படின்னு தான் இருக்கும், நார்மல் இருக்கும். ஆனால் செயல்பாடை பார்த்தீங்கன்னா ஏதோ வியாதி மாதிரியே இருக்கும். அப்போனா கவனிக்கணும். அப்போனா அந்த சுக வாழ்வு சரியில்லைன்னா உடனே என்ன செய்யணும்? கவனிக்கணும். அது ஒருவேளை உங்கள் மனக்குறைவினால் ஏற்பட்டிருக்கலாம், இல்லை என்றால் பிசாசினுடைய தொந்தரவாக இருக்கலாம். எல்லா நேரமும் பிசாசு இல்லை, சில நேரம் உங்கள் மனசை என்னவா மாறிடும்? பிசாசு. உங்களுடைய சொந்த சிந்தையே, உங்களுடைய யோசனைகளே, உங்களுக்குள் நீங்களே யோசித்துக் கொள்கிறதே உங்கள் சரீரத்தில் வியாதியை கொண்டு வரும். அது மாத்திரமல்ல, பிசாசினுடைய தந்திரமும் இருக்கும். அதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? மருத்துவ சோதனையில் எல்லாம் நார்மல்னு வரும், ஆனால் சிம்டம்ஸ், அதாவது நம்முடைய செயல்பாடுகள் எல்லாமே வியாதி இருப்பது போல் இருக்கும். இதெல்லாம் உடனே கவனித்து ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. அதுக்கு தான் சபையோடு இருக்கிற ஐக்கியத்தில் அந்த ஐக்கியம் தேவை. ஒவ்வொரு நேரமும் நீங்கள் தொடர்பிலே இருக்கும் பொழுது சாத்தானின் தந்திரங்கள் உங்களை ஒன்றும் சேதப்படுத்த
முடியாது. அப்பப்போ ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால அப்பப்போ தொடர்பில் இருந்து நலம் விசாரிப்புக்காக தான் ஜெபிச்ச மாதிரி தெரியும், நலம் விசாரிப்புக்காக கூப்பிட்டது போல் தெரியும். ஆனால் அந்த தொடர்பு தான் சாத்தானுடைய தந்திரத்திலிருந்து விலக்கும். அல்லேலூயா. அப்போ அங்கே தொடர்ந்து நம்ம வாசிக்கும் பொழுது அந்த அதிகாரத்தினுடைய முக்கியத்துவத்தை 1ஆம் வசனத்தில் கவனியுங்கள். சத்தமிட்டு கூப்பிடு, அடக்கி கொள்ளாதே, எக்காலத்தை போல் உன் சத்தத்தை உயர்த்தி என் ஜனத்துக்கு அவர்கள் மீறுதலையும் யாக்கோபின் வம்சத்தாருக்கு அவர்கள் பாவங்களையும் தெரிவி. ஏன்னா நான் சுகவாழ்வை தரேன்னு சொல்லியிருந்தேன், நான் வாக்குத்தத்தம் பண்ணியிருந்தேன், நான் ஒரு பாலும் தேனும் ஓடுகிற தேசம்னு சொல்லியிருந்தேன், நான் செழிப்பாக வைப்பேன்னு சொல்லியிருந்தேன், நல்லா வைப்பேன்னு சொல்லியிருக்கிறவன் இப்போ எப்படி இருக்கிறான்? நல்லா இல்லை. அப்படி நல்லா இல்லாமல் தனக்குத்தானே யோசித்து கொண்டு தான் ஒரு சிந்தையில் தானாக ஒரு புரிதலுக்குள்ளே வந்து அவன் செய்கிற எல்லாவற்றையும் அவன் என்ன செய்ய வேண்டும் என்றால் சரிப்படுத்தி கொள்ள வேண்டும். 7ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்ப்பீங்கன்னா, கொஞ்சம் வசனத்தை வாசித்தால்தான் தியானிக்க முடியும். எல்லாரும் கொஞ்சம் 58ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிற சில காரியங்கள் பாருங்கள். நாங்கள் உபவாசம் பண்ணும்போது நீர் நோக்காமல் இருக்கிறது என்ன? யாரை பார்த்து கேட்காங்களாம்? ஆண்டவரை பார்த்து கேட்காங்க. நாங்கள்லாம் ஃபாஸ்டிங் இருக்கிறோம், நீங்கள் என்ன ஆண்டவரே எங்களை என்ன செய்ய மாட்டேங்கிங்க, கண்டுக்க மாட்டீங்க. நாங்கள் எங்கள் ஆத்துமாக்களை ஒடுக்கும்போது நீர் அதை அறியாமல் இருக்கிறது என்ன என்கிறார்கள். இப்போ ஏன் அதெல்லாம் நடக்கலை? நீங்கள் உபவாசம் பண்ணுறீங்களா, ஆண்டவர் கண்டுக்கலையா? நீங்கள் ஆண்டவர்கிட்ட ஆத்மாவை அப்படியே ஊற்றுறீங்களா, ஒன்றும் நடக்கலையா? அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இதோ நீங்கள் உபவாசிக்கும் நாளிலே உங்கள் இச்சையின்படி நடந்து உங்கள் வேலைகளை எல்லாம் கட்டாயமாய், நீங்கள் சொல்கிறது என்னவோ உபவாசம்னு செய்கிறது ஃபுல்லாக உங்கள் வேலை. நான் சுக வாழ்வை தரலான்னு வரலாம், சரி உங்கள் உபவாசத்தில் கலந்துக்கலாம், உங்கள் உபவாசத்தை அங்கீகரிக்கலாம்னு நினச்சா பேர் உபவாசம், பேர் உபவாச ஜெபம், ஆனால் செய்கிறது ஃபுல்லாக உங்கள் சொந்த வேலை. சிலர்லாம் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை சாப்பிட மாட்டாங்க, வெள்ளிக்கிழமை சாப்பிட மாட்டாங்க. என்னன்னு கேட்டால் உபவாசம். சரி உபவாசம் இருக்கீங்களா, வேலைக்கு போகாமல் இருந்தீங்களா, ஒரு அன்னைக்காவது எக்ஸ்ட்ராவாக பைபிள் வாசிச்சிங்களா, அன்னைக்காவது எக்ஸ்ட்ராவாக ஜெபம் பண்ணிங்களா? இதெல்லாம் செய்யலைன்னா நீங்கள் இருக்கிறது பேர் பட்னி, உபவாசம் கிடையாது. உபவாசம் என்றால் நீங்கள் அமர்ந்திருந்து தேவ சமூகத்தில் என்ன செய்ய வேண்டும்? வேதம் வாசித்து ஜெபிக்க வேண்டும். ஒரு நேரம் சாப்பிடவில்லை, உபவாசம் என்றால் அந்த சாப்பாட்டு காசை யாருக்கு கொடுத்தீங்க? ஒரு ஏழைக்கு கொடுத்தீங்களா? ஒரு கஷ்டப்படுறவருக்கு கொடுத்தீங்களா? ஒரு 4 நாள் தொடர்ந்து உபவாசம் போடும், கொஞ்சம் சாப்பாட்டு பில்லு மிச்சமாகும், மாத செலவில் குறையும், அப்படி சொல்லி போட்டிங்களா? நீங்கள் ஒரு நேரம் சாப்பாடு சாப்பிட்லன்னா எவ்வளவு அதிகமாக செலவு பண்ணி சாப்பிட்ருப்பீங்களோ அந்த அளவுக்கு காசை எடுத்து ஓரமாக வைக்கணும். உபவாசம் இருந்தால் அப்படி செய்யணும். உபவாசம் இருந்தால் காலையில் ஃபாஸ்டர் நான் காலையில் சாப்பிட்னா சில நேரத்தில் பூரி போட்டு கிழங்கு வச்சு பக்கத்தில் ஆம்லேட் போட்டு இப்படி வச்சு அப்படி வச்சுன்னா அது எவ்வளோ வருது கணக்கு பண்ணுங்கள். அது ஒரு காலை சாப்பாடு ஒரு 70 ரூபா வருதா, ஒரு 150 ரூபா வருதா? அந்த 150 ரூபா எடுத்து என்ன செய்யணும்? ஓரமாக வைக்கணும். அது உங்களது இல்லை, வேதத்தின்படி இது யாரது கிடையாது, உங்களது கிடையாது. ஏன்? அப்போ நான் வசதி இருக்குது, சாப்பிட்றதுக்கு நேரம் இருக்குது, சாப்பிட்றதுக்கான பொருள் இருக்குது, ஆனால் நான் என்ன செய்யலை, சாப்பிடல, உபவாசம் இருக்கிறேன். அதை எடுத்து என்ன பண்ணுறேன், அன்றைக்கு சாப்பிட வழியே இல்லாத கஷ்டப்படுகிற ஏழை, திக்கற்றவர்கள், விதவைகள், இன்னும் வேறு யாரெல்லாம் முடியாமல் இருக்காங்களோ அந்த நேரத்தில் அந்த சாப்பாடை எடுத்து அவங்களுக்கு கொடுத்துட்றேன். இப்படி செஞ்சால் தான் நான் பார்ப்பேன் அப்படின்னு கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அப்படியெல்லாம் செய்யலையா? தொடர்ந்து வாசிங்க, உங்களுக்கு அது விளங்கும். நீங்கள் உங்கள் சொந்த இச்சையின்படி நடந்து, சரி வேதத்தின்படியாவது உபவாச நாளில் செய்கிறீங்களா? இல்லை, உங்கள் விருப்பத்துக்கு உங்கள் சொந்த உடைமையில் உங்கள் சொந்த நடைமுறையில் செய்து கொண்டு இதோ வழக்குக்கும் வாதுக்கும் துஷ்டத்தனத்தை உடைய கைகளினால் குத்துகிறதற்கும் உபவாசிக்கிறீர்கள். எதுக்கு உபவாசம் போட்டீங்க? எனக்கு எதிராக ஒருத்தன் பேசிக்கிட்டே இருக்கான், ஆண்டவர் அவனை அடிப்பாராக, அதுக்காக உபவாசம் போட்டேன். எதுக்கு உபவாசம் போட்டீங்க? அவர் ஏற்கனவே சுக வாழ்வை தந்து நல்லா தான் வைக்க வராரு, அதுக்கு இடையில நம்ம பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு இப்போ வந்து எதுக்கா வழக்குக்கும் வழக்கு ஏன் வந்துச்சு, வாது ஏன் வந்துச்சு, துஷ்டத்தனம் ஏன் வந்துச்சு, இதெல்லாம் யோசிக்கிறது இல்லை. ஆனால் அதுக்கு என்ன போட்டிருக்கான்? உபவாசம் போட்டு நீங்கள் உங்கள் கூக்குரலை உயரத்திலே கேட்க பண்ணும்படியாக. ஜெபம் பார்த்தீங்கன்னா சவுண்டு சரியாக இருக்குது. எவ்வளோ சத்தமாக ஜெபிக்கிறோங்கிறது மேட்ரு இல்லைங்க.
எந்த அளவுக்கு தேவ சித்தமாய் வாழுகிறோங்கிறது தான் முக்கியம். ஆமென். உங்கள் சத்தத்தை வைத்தல்ல கர்த்தர் ஆசீர்வதிப்பது, உங்கள் ஜெபத்தின் சத்தத்தை வைத்தல்ல. நாம் சத்தமிட்டு ஜெபிக்கிறோம், சத்தமிட்டு ஆராதிக்கிறோம். பாஸ்டர் ஏன் அப்புறம் நீங்கள் மைக் வச்சுருக்கீங்க? ஏன்னா உங்கள் எல்லார் சத்தத்தை விட என் சத்தம் இங்கே எப்படி இருக்கணும், அதிகமாக இருக்கணுங்கிறதுக்காக தான் மைக்கு, வேறு எதுக்கும் இல்லை. அப்போ நான் உங்களை நடத்துகிறபடியால் எனக்கு மைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இல்லைன்னா நம்ம எல்லோரும் சேர்ந்து ஒன்று போல் என்ன தான் செய்யணும்? சத்தமாய் கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். ஆராதிக்கிறோம். ஆனால் அதுவே நான் சத்தமாக ஆராதிக்கிறதுனால தான் ஆண்டவர் கேட்காருங்கிறது இல்லை. எத்தனை பேர் நான் சொல்கிறது புரியுது? நான் சத்தத்தை உயர்த்தி ஜெபிக்கிறதினால் அல்ல, நான் சத்தத்தை உயர்த்தி ஜெபிப்பதற்கு முன்பு என்னுடைய இருதயம் எப்படி இருக்கிறது. இப்போ ஆண்டவர் என்ன செய்ய விரும்புகிறார்? என் சுக வாழ்வை துளிர்க்க பண்ண விரும்புகிறார். அவர் என்னை செழிப்பாய் வைக்க விரும்புகிறார். ஆனால் நான் என்ன செய்கிறேன்? தொடர்ந்து வாசியுங்கள். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இந்நாளில் உபவாசிக்கிறது போல என்ன செய்யாதிருங்கள்? உபவாசியாதிருங்கள். இதே தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் சொன்னதை இயேசு கிறிஸ்து அதை சொல்லியிருக்கிறாரா என்று கேட்டால் அவரும் சொல்லியிருக்கிறார். அதையும் வாசிக்க வைக்கிறேன். நான் ஏன் இதை வாசிக்க சொல்லுகிறேன்? இந்த பகுதி ஏன் நம்ம நிதானமாய் தியானிக்கிறோம் என்றால், நம்ம நிறைய நேரத்தில் என்ன நினைக்கிறோம்? எனக்கு ஒரு சுக வாழ்வு வர வேண்டும். நீங்கள் நினைக்கிறீங்க இப்படி வீட்டில் வச்சு, இன்றைக்கி பாஸ்டர்கிட்ட போய் நம்ம ஜெபம் பண்ணி நம்ம பிரச்சனையெல்லாம் சரி பண்ணிடலாம், நம்ம பிரச்சனையெல்லாம் சரி பண்ணிடலாம். உங்கள் யோசனை நல்ல யோசனை, சந்தோஷம். நீங்கள் சரி பண்ணலாம் என்று முடிவெடுத்தது சந்தோஷம். ஜெபிக்க வர வேண்டும் என்று நினைத்தது சந்தோஷம், வந்து ஜெபித்ததும் சந்தோஷம். ஆனால் அந்த ஜெபத்தில் மாத்திரம் உங்களுக்கு அது சரியாக முடியாது. அப்போ இனிமேல் இவர்கிட்ட ஜெபிக்கவே கூடாது, அப்படியெல்லாம் அர்த்தம். அந்த ஜெபத்தில் மாத்திரம் அல்ல சரியாக்கப்படுவது. அப்போ அந்த ஜெபத்தில் சரியாக்கப்படாமல் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அங்கே தான் சத்தமாக அவங்களுக்கு எதை தெரிவி? அவங்களுடைய தவறுகளை, பாவங்களை, மீறுதல்களை. காரணம், இந்த பிரச்சனை மீறுதலினால் வந்தது, இந்த பிரச்சனை அவர்களுடைய பாவத்தினால் வந்தது. இதற்கு யார் ஜெபித்தும் சுகம் வராது. ஒரே ஒரு நபர் சரியானா போதும். ஆமென். யாருக்கு பிரச்சனையோ அந்த நபர் பாவத்தின் மிகுதியாக இருந்தால் பாவத்தில் இருந்து உடனே என்ன செய்யணும்? விடுதலை பெற வேண்டும். சிலருடைய சுக வாழ்வுக்கு சிலர் அலைந்து அலைந்து எங்கெல்லாமோ திரிந்து, இன்னாரிடத்தில் ஜெபிக்கலாமா, அன்னாரிடத்தில் ஜெபிக்கலாமா, இவர் வரம் பெற்றவரா, அவர் வரம் பெற்றவரா, இவர் வெளிப்பாடா, இதெல்லாம் கண்டுபிடிச்சி ஜெபம் பண்ணி போய் அலைஞ்சு திரிஞ்சு ஒரே பிரச்சனைக்கு 100 பேர்கிட்ட ஜெபம் பண்ணி 100 விதமான தீர்க்க தரிசனத்தை பெற்று 100 விதமான வெளிப்பாடை பற்றி கேட்கிறத பார்த்தா சந்தோஷம் உண்டாகிறது. ஆனால் ஒன்றுமே இது வரைக்கும் என்ன செய்யலை? நிறைவேறவில்லை. அப்போ நிறைவேறுவதற்கான தடை அங்கே இருப்பதை நாம் உணர முடியவில்லை. உதாரணமாக இது ஒரு நபர் வைத்துக்கொள்ளுங்க, சரியா? இது ஒரு நபர், இங்கே என் கையில் இருக்கிறது ஒரு நபர். 3 பேர் இருக்காங்க. இந்த 3 பேரும் ஆண்டவரிடத்தில் வந்து நிற்கிறாங்க. இந்த 3 பேரும் ஜெபிக்கும் பொழுது இந்த நபர் எல்லா தப்பையும் செய்வார். ஆனால் ஜெபமும் சத்தமாக என்ன செய்வார்? செய்வார். ஏன்னா ஜெபம் பண்ணுறதுக்கு ப்ராக்டிஸ் இருந்தால் போதும் தானே. ஜெபம் பண்ணுறதுக்கு 4 வார்த்தை, ஜெபம் பண்ணுற வார்த்தையும் ஒரு 50 வசனமும் தெரிந்தால் யாருமே கண்டுபிடிக்காத அளவுக்கு அந்த ஜெபத்தில் எந்த குறை இல்லாமல் அந்த நபர் பரிசுத்த வாழ்வு வாழ்வது போல் ஜெபம் பண்ண முடியும் என்பதை நிறைய நிரூபித்து கொண்டிருப்பதை பார்க்குறோம். ஸோ அப்படி முடியும். ஞாயிற்றுக்கிழமை வந்தால் ஜெபம் சும்மா அப்படி இருக்கும். ஆனால் திங்கள் டு சனி இவர் வாழ்வே சரி கிடையாது. ஆனால் இவருக்கு நிறையா பிரச்சனை இருக்குது. நமக்கு சுற்றி பார்க்குற ஆளுக்கு என்ன யோசனை வரும் தெரியுமா? அவ்வளோ நல்லா ஜெபிக்கிறாரு, ஆனால் அவருக்கு தான் என்ன இருக்குது? பிரச்சனை அவ்வளோ இருக்குது, என்னன்னே தெரியல அப்படின்னு நம்ம என்ன செய்வோம்? கொஞ்சம் சில நேரம் நமக்குள்ளே அந்த சிந்தனை வரும். இன்னொரு நபர், இவர் யாருன்னா, இவர் சரியாக ஜெபம் பண்ணுறாரு, ஆண்டவருடைய வசனத்தின்படி வாழ்கிறாரு, எல்லாம் செய்கிறாரு, அவருக்குள்ளே சமாதானம் இருக்குது, எந்த சத்தமும் இல்லை, அவர் பாட்டுக்கு வருவார் போவார், அமைதியாக இருப்பார், எந்த எதுவும் இல்லை, யார்கிட்டையும் எந்த பிரச்சனையும் பண்ணல, அவர் பாட்டுக்கு இருக்கிறார். ஆனால் இவர் ஒழுங்காக என்ன செய்ய மாட்டார்? ஜெபம் பண்ண மாட்டார். இவருக்கும் பிரச்சனை. இந்த நபர் யார்? இவர் ரொம்ப பரிசுத்தமாக வாழ்வார், எல்லாத்துலேயும் கரெக்டாக இருப்பார். ஆனால் இவர் பைபிளே வாசிக்க மாட்டார். 3 பேருக்கும் பிரச்சனை இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு முடிவுக்கு வாங்க, என்ன பிரச்சனை? இப்போ இதில் இவர் எல்லாம் நல்லா செய்கிறார் தானே, அப்போ இவருக்கு ஆசீர்வாதம் வந்திருக்கணும்ல. இன்றைக்கு புரிந்து கொள்ளுங்கள், இவர் செய்து கொண்டு இருக்கிறவைகளுக்கானவைகள்லாம் கிடைக்கும். ஆனால் இவர் வேதம் வாசிக்காததுக்கு, வேதம் வாசித்தால் தான் வரும் என்று இருக்கிற ஆசீர்வாதம் மட்டும் என்ன செய்யாது? புரிஞ்சுதா இல்லையாங்க? வராது. இவர் சத்தமாக ஜெபம் பண்ணுகிறார்,
ஜெபத்திற்கான பதில் உண்டுதான், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் சில ஆசீர்வாதத்தை இவருக்கு கொடுக்க முடியாது. ஏன்னா இவருடைய ஜீவியத்தில் அந்த ஆசீர்வாதத்தை வருவதற்கு என்ன செய்து கொண்டிருக்கிறது? தடையாக இருக்கிறது. அதைத்தான் இந்த 58:8 நாம் வாசிக்கிறோம். உன் நீதி என்ன செய்யும்? முன்னாடி போகும். நீதி முன்னால் போவது ஜெபத்தினால் அல்ல. நான் பாவியாக இருக்கிற நான் கிறிஸ்துவின் மூலமாக என்ன ஆக்கப்பட வேண்டும்? நீதிமானாய் மாற்றப்பட வேண்டும். எத்தனை பேருக்கு புரியுது? ஆமென். அப்போ நான் நீதிமான ஆகாமலே ஜெபம் மட்டும் என்ன செய்கிறேன்? நல்லா செய்கிறேன். ஆனால் எனக்கு சுக வாழ்வு என்ன செய்ய மாட்டேங்குது? வரமாட்டுக்கு. ஏன் வரல அப்படின்னா காரணம் ஒன்று தான். என்னன்னா நான் நீதியே இல்லை, என்கிட்ட நீதியே இல்லை. அப்போ ஒரு கேள்வி கேட்கலாம், அப்போ இவர் எப்படி பாஸ்டர் அப்படி ஜெபம் பண்ணுறாரு? எப்படி பேசுகிறதுக்கு லாங்குவேஜ் பழகிட்டோமோ சில பேர் ஜெபத்தையே என்ன மாதிரி பழகிட்டாங்க? லாங்குவேஜ் மாதிரி பழகிட்டாங்க, மொழி மாதிரி பழகிட்டாங்க. மொழின்னா புரியுதா? ஆமாம். இப்போ எனக்கு ஹிந்தி தெரியும், ஆனால் வாசிக்க தெரியாது, எழுத தெரியாது. ஹிந்தியில் என்னைய பேச சொன்னால் நான் பேசுவேன், ஜெபம் பண்ண சொன்னால் ஜெபம் பண்ணுவேன். அப்போ நீங்கள் உடனே என்னைய ஹிந்திக்காரன்னு சொல்ல முடியாதுல்ல, ஏன்னா எனக்கு என்ன தெரியாது? எழுத படிக்க தெரியாது. இப்படி நிறைய பேர் எழுத படிக்க தெரியாத ஹிந்தி பேசுகிற மாதிரியே பரிசுத்த வாழ்வே இல்லாமல் ஜெபம் மட்டும் மைக்கை கொடுத்தீங்கன்னு வைங்க, மைக்கு இங்கே இப்படி மைக்கை அவர்கிட்ட கொடுத்துட்டு ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு இப்படி திருப்பினீங்கன்னா எச்சு ஊற்றும். அவ்வளவு ஃபோர்ஸாக ஜெபம் பண்ணி ஸ்பீக்கர்லாம் கிழிஞ்சிரும். அப்படி ஒரு ஜெபம்லாம் பண்ணுற ஆள்லாம் இருக்காங்க, அப்படி பண்ணுவாங்க. ஆனால் ஜீவியத்தில் என்ன இருக்காது? ஒன்றுமே இருக்காது. ஆனால் அவருக்கு சுக வாழ்வு வரல. பிரச்சனை மேலே பிரச்சனை. நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க? இவ்வளோ நல்லா ஜெபிக்கிறாரு, ஏன் பிரச்சனை மேலே பிரச்சனை? வேறு ஒரு விஷயம் இல்லை, ஜெபம் பண்ணுற ஏரியா கரெக்டாக இருக்குது, ஆனால் மற்ற ஏரியாலாம் எப்படி இருக்குது? பிரச்சனையாக இருக்குது. இவர் எல்லாம் ஒழுக்கமாக இருக்கிறாரு, கர்த்தரோடு என்ன இல்லை? தொடர்பு இல்லை, ஐக்கியம் இல்லை. அப்போ நல்லா ஒன்று புரிஞ்சுக்கோங்க. ஆகையினால தான் அங்கே சொல்லுகிறார், ஏப்பா இங்கே வா, நீ சத்தமாக அவங்களுக்கு என்ன பண்ணு? 1ஆம் வசனம் வாசிங்க. இப்போ 58:1, சத்தமிட்டு கூப்பிடு, அடக்கி கொள்ளாதே, எக்காலத்தை போல் உன் சத்தத்தை உயர்த்தி என் ஜனத்துக்கு அவர்கள் மீறுதல்களையும் யாக்கோபின் வம்சத்துக்கு அவர்கள் பாவங்களையும் என்ன செய். ஏன்னா நான் சுக வாழ்வு தரலன்னு ஊரில் இருக்கவன் சொல்லிகிட்டு இருக்கிறான். நான் சுக வாழ்வு யாக்கோபின் வம்சத்துக்கு தரலன்னு சொல்லி எகிப்தில் 4 பேர் பேசுகிறான். நான் சுக வாழ்வு தரலன்னு சொல்லி ஏத்தியன் 4 பேர் பேசுகிறா, மீதியானியர் 4 பேர் பேசுனா, அப்புறம் யார் பேசுகிறா? இன்னும் எபூசியர் 4 பேர் பேசுகிறா. இருக்கிற எல்லா சந்ததியும் என்ன பண்ணுறான்? பேசிக்கிட்டு இருக்கிறான். ஆனால் என்ன செஞ்சால் அங்கே வருங்கிறத தெரியாமல் இருக்கிறான். நீ அதனால் அவங்களுக்கு என்ன செய்ய? எடுத்து அப்படியே அதிகமாக சொல்லு, சத்தமிட்டு சொல்லு, காதில் கேட்கட்டும். ஏன்னா நான் சுக வாழ்வை தருகிறேன். என் சுக வாழ்வை அனுபவிக்க முடியாதபடி அவர்கள் சுற்றி இருக்கிறவர்கள் பேசுகிறதற்கு ஏதுவாய் நடந்து கொள்ளுகிறார்கள். ஆகவே நீ அவர்களுக்கு சொல்லு, விளக்கமாக சொல்லு, புரிகிற மாதிரி சொல்லு அப்படின்னு சொல்லி அங்கே உணர்த்தி தான் ஆண்டவர் இந்த 8ஆம் வசனத்தில் பேசுகிறார். தொடர்ந்து பாருங்க, 5ஆம் வசனம் பாருங்க. மனுஷன் தன் ஆத்துமாவை ஒடுக்கிறதும் தலை வணங்கி நாளிலே போய் ரட்டிலே சாம்பலிலும் படுத்து கொள்ளுகிறதும் எனக்கு பிரியமான உபவாசம் இருக்கேன்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை நீங்களே பில்டப்லாம் கொடுக்க. அப்படி போய் இருந்தால் உபவாச நாளாக இருக்குமா? எனக்கு பிரியமான உபவாச நாளாக இருக்குமோ? இதையா உபவாசம் என்று கர்த்தருக்கு பிரியமான நாள் என்று சொல்லுவாய்? இப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கதையா உபவாச நாள்னு சொல்லுவ? அக்கிரமத்தின் கட்டுகள் அவிழ்க்கிறதும் நுகத்தடியின் பிணையல்களை நெகிழ்கிறதும் நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுதலையாக்கி விடுவதும் சகல நுகத்தடிகளை உடைத்து போடுகிறதும் பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை. எது உபவாசம்னு சொல்ல வராரு பாருங்க. பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும் துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்து கொள்ளுகிறதும் வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும் உன் மாம்சமானவனுக்கே உன்னை ஒழிக்காமலும் இருக்கிறதும் அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம். அல்லேலூயா. நம்ம பாட்டுக்கு இஷ்டத்துக்கு செய்கிறது இல்லை, உபவாசம் பண்ணுறதா இருந்தால் கவனமாக செய்யணும். இப்படி செய்து அந்த நாளை நியமித்து வரும் பொழுது, இப்போ 8ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது, இப்போ தான் என்ன சொல்கிறாரு? அப்பொழுது அப்படின்னா என்ன அர்த்தம்? முதல்ல சொல்லப்பட்ட அந்த 7 வசனம் படி இருந்தால் அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி, காலையில் சூரியன் உதிக்கும் பொழுது அப்படியே ஒரு மாதிரி மப்பு மந்தரமாக அப்படியே மங்கலாக அப்படி ஒரு மாதிரி சூரியன் வெளியே வரும். அது மாதிரி உன் வாழ்க்கையில் என்ன வருமா? துளிர் வரும். ஹல்லேலூயா.
அப்படியே ஒரு வெளிச்சம் உண்டாகும். அப்படியே அந்த வெளிச்சம் உண்டாகி சொல்லப்பட்டிருக்கிறது, உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து. அங்கேயும் உன் நீதி தான் உன் முன்னால் போய் என்ன செய்ய போகுது, நிறையா பிரச்சனையை சரி பண்ண போகுது. அல்லேலூயா. இன்றைக்கி நிறைய பேர் என்ன நினச்சிட்டாங்க, ஜெபம் பண்ணால் போதும், ஒரு 5 பாட்டை கத்தி பாடி ஆராதனை குதித்து நடத்திட்டா போதும். இல்லை, அவர் தெளிவாய் சொல்லுகிறார், உரத்த சத்தமாய் தெரிவி. ஏன்னா பிரச்சனை அது. நல்லா கவனிங்க, சில விஷயங்கள்லாம் செய்கிறது சுலபம், சில விஷயத்தை செய்கிறது சுலபம். ஏன் சுலபம் அப்படின்னா, பை ப்ராக்டிஸில் அதெல்லாம் என்ன செய்ய முடியும், செய்ய முடியும். சில காரியங்களை அனுபவ ரீதியிலே செய்ய முடியும். ஆனால் அது அல்ல கர்த்தர் எதிர்பார்க்கிறது. மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம், இங்கே 6ஆம் அதிகாரத்தில் முதல் 8 வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறதை தியானித்து இன்னும் ஒரு சில வசனங்களை உணர்த்தி நான் முடிக்க விரும்புகிறேன். மனுஷர் காண வேண்டும் என்று அவர்களுக்கு முன்பாக உங்கள் தர்மத்தை செய்யாதபடி எச்சரிக்கையாய் இருங்கள். செய்தால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவினிடத்தில் உங்களுக்கு பலனில்லை. இப்போ நல்லா கவனிங்க, நம்ம நிறைய விஷயத்தை வேதம் சொல்லுகிற பிரகாரமாக செய்ய நாம் முற்பட வேண்டும். ஆகையால் நீ தர்மம் செய்யும்போது மனுஷரால் புகழப்படுவதற்கும் மாயக்காரர் ஆலயங்களில் வீதிகளில் செய்வது போல உனக்கு முன்பாக தாரை ஊதுவியாதே, தாரை ஊதுவியாதே. அவர்கள் தங்களை பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நீயோ தர்மம் செய்யும்போது உன் தர்மம் அந்தரங்கமாக இருப்பதற்கு உன் வலதுகை செய்கிறதை உன் இடதுகை அறியாதிருக்க கடவது. எவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை ஆண்டவர் உணர்த்துறார் பாருங்க. தொடர்ந்து சொல்லுகிறார், அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதாதாமே உனக்கு வெளியரங்கமாக என்ன செய்வாய், பலன் அளிப்பாய். அன்றியும் நீ ஜெபம் பண்ணும்போது மாயக்காரரை போல் இருக்க வேண்டாம். என்ன மாயக்காரர்னா யாரு? மனுஷர் காணும்படியாக அவர் ஜெப ஆலயங்களிலும் வீதிகளிலும் சந்திகளிலும் நின்று ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே சொல்லுகிறேன். 4 பேருக்கு முன்னால் நான் ஜெபம் பண்ணால் 4 பேர் இனி நல்லா நினைப்பாங்க. நான் அப்படி ஜெபிக்கும்போது அப்படியே ஒரு ஃபீலிங் வர்ற மாதிரி ஜெபம் பண்ணால் எல்லாரும் இனி நல்லா நினைப்பாங்க. அதுதான் யார் ஜெபமா? மாயக்காரருடைய ஜெபம். இப்போ நல்லா கவனிங்க, நிறைய நேரம் என் சுக வாழ்வை ஏதோ பிசாசு தடுத்து கொண்டு இருப்பதாகவே நினைத்து கொண்டு இருக்கக்கூடாது. எல்லா நேரமும் நான் என்னுடைய நடவடிக்கையின் மூலமாக, என்னுடைய செயல்பாட்டின் மூலமாக கூட நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன், என் சுக வாழ்வை தடுத்து கொண்டிருக்கிறேன். இப்போ நான் சொல்லிகிட்டு இருக்கிறது எல்லாமே உலக ரீதியான சுக வாழ்வுக்கு ஏற்படுத்தி கொண்டிருக்கிற தடைகள். இதெல்லாம் செய்துட்டா நான் நல்லா வந்துடுவேன் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா? ஆனால் அப்படி நினைத்தும் செய்தும் இல்லை. தொடர்ந்து வாசியுங்கள். அங்கே சொல்ல, நீயோ ஜெபம் பண்ணும்போது பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார். அன்றியும் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அலப்பாதேயுங்கள். அவர்கள் அதிக வசனிப்பினாலும் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். அவர்களைப் போலவும் நீங்கள் செய்யாதிருங்க. அப்போ எவ்வளவு கவனிக்க வேண்டியது இருக்குது. உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். ஏற்கனவே உங்கள் சுக வாழ்வை அவர் தீர்மானித்திருக்கிறார். ஏற்கனவே உங்கள் சுக வாழ்வை அவர் திட்டம் பண்ணிவிட்டார். ஏற்கனவே உங்கள் சுக வாழ்வை அவர் நியமித்து விட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்போ நான் என்ன செய்ய வேண்டும்? என் சுக வாழ்வை கர்த்தர் எனக்கு தருவதற்கு, எனக்கென்று கர்த்தர் வைத்திருக்கிற அந்த சுக வாழ்வை நான் பெற்றுக்கொள்வதற்கு ஏதுவாய் நான் செய்ய வேண்டும். இன்றைக்கு அநேகருடைய சுக வாழ்வு சரியாய் துளிர்க்காமல் இருக்கிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்தில் நீங்கள் கவனித்து பார்ப்பீர்கள் என்றால், எரிகோவுக்கு போன பொழுது சகையு என்ற ஒருவனை கர்த்தர் கண்டார். அந்த சகையனுடைய வாழ்க்கையில் இயேசு அவனை பார்த்த மாத்திரத்தில், சந்தித்த மாத்திரத்தில் அவனுக்கு ஒரு சுக வாழ்வை கர்த்தர் துளிர்க்க பண்ணினார். அந்த துளிர்க்க பண்ணின அந்த சகையு செய்த ஒரு காரியத்தை பாருங்கள். 7ஆம் வசனம் சொல்லுகிறது, அதை கண்ட யாவரும் இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். சகையு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைக்கு கொடுக்கிறேன். ஆண்டவரிடத்தில் வந்து அவன் பேசும் பொழுது, எனக்கு அதிக சொத்து உண்டு, சுகம் உண்டு, எல்லாம் உண்டு, ஆனால் அதில் பாதியை யாருக்கு கொடுக்குறேன்?
ஏழைக்கு கொடுக்குறேன். ஏன் நீ ஏன் ஏழைக்கு கொடுக்குற இப்போ திடீர்னு என்று கேட்டால், இப்பொழுது கிறிஸ்து அவனுக்குள் வந்தார். ஆமென். இயேசு அவனுக்குள் வந்த உடனே அவனுடைய குணாதிசயம் இப்பொழுது என்ன செய்யப்படுகிறது? மாற்றப்படுகிறது. இதைத்தான் அவர் சொல்லுகிறார். உன் சுக வாழ்வு துளிர்க்கிறது என்று சொல்லும்போது அது எப்படி துளிர்க்கிறது என்றால் இப்படித்தான். இப்போ சகையுக்கு ஒரு புதிய வாழ்வு ஒன்று துளிக்கிறது. அதுக்கு அவர் என்ன சொல்கிறார் பாருங்க. நான் யாரிடத்தில் ஆகிலும், அதாவது முதல்ல சொல்கிறார், என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைக்கு கொடுக்கிறேன். ஒருவன் இயேசு கிறிஸ்துவிடத்தில் வந்து பேசினான், இயேசுவே, நான் நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? அவர் உடனே சிம்பிளாக ஒரு பதில் சொன்னார், எல்லாத்தையும் விற்று யாருக்கு கொடுத்துரு. ஏன் அப்படி சொன்னார்? விற்றுட்டு கொடுன்னா அவர் பொருளை கொடுக்கறது மாத்திரம் அல்ல, அவர் சொல்ல வந்த விஷயம், உன் சிந்தை முழுவதும் எதில் இருக்குது? சொத்தில் இருக்குது. அந்த சிந்தையை மாற்றிட்டு வான்னு அர்த்தம். அதனுடைய அர்த்தம் எல்லாத்தையும் விற்றுட்டு வானா, விற்றுட்டு உடனே செத்துரு, நீ உடனே உன் ஆவி மேலே, அந்த அர்த்தத்தில் சொல்லலை. அது அந்த அர்த்தம் அல்ல. அவர் சொல்ல வந்த அர்த்தம், நீ போய் ஏழைகளுக்கு விற்று விடு அப்படின்னா சரின்னு சொல்லியிருந்தா உன் கண்ணு, உன் சிந்தை, உன் யோசனை எல்லாம் எது மேலே இல்லை. இவன் போயிட்டு திரும்பியே என்ன செய்யலையாம்? வரவில்லை. காரணம், அவன் தன் சொத்து மீது அதிக ஆசை உள்ளவனாக இருந்தபடியால் அவன் வரவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. இங்கே நம்ம வாசிக்கும் போது இவர் சொல்கிறாரு, என் ஆஸ்தியில் பாதி என்ன செய்கிறேன்? ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால், இங்கே தான் நீதி வேலை செய்து, நாலத்தனையாய் திரும்ப செலுத்துகிறேன். ஆண்டவரே, நான் அநீதியாய் நடந்திருந்தால், அதான் அர்த்தம். நான் எப்படி நடந்திருந்தால்? அநீதியாய் நடந்திருந்தால் நான் உடனே அதை சரி செய்து நீதியாக மாற்றுகிறேன். அப்படி சொன்ன மாத்திரத்தில் தான் இயேசு சொல்லுகிறார். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு என்ன வந்தது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த சுக வாழ்வு இன்றைக்கு துளிர்க்கிறது. அப்படி சொன்ன மாத்திரத்தில் சொல்லிவிட்டு சொல்லுகிறார், இவனும் ஆபிரகாமுக்கு அங்கே தான் சுக வாழ்வே துளிர்க்குது. இப்போ இயேசு வந்துட்டார், சுக வாழ்வு துளிக்கலை. இயேசு வந்த உடனே அவனை பார்த்து இதெல்லாம் என்ன செய்யலை? பேசலை. அவன் இதை குறித்து பேசினான். சகேயு இதை குறித்து கர்த்தரிடத்தில் சொன்னான். சகேயு தன்னிடத்தில் வருகிற மாற்றத்தை வெளிப்படுத்தினான். வெளிப்படுத்தின மாத்திரத்தில் இயேசு அவனை பார்த்து சொன்னார், இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது. அதுதான் சுக வாழ்வு துளிர்ப்பதற்கான அடையாளம். அல்லேலூயா. இன்றைக்கு நீங்களும் நானும் அப்படிப்பட்ட ஒரு அடையாளத்தை வைத்திருக்கிறோமா? நம்முடைய சுக வாழ்வு சரியாய் துளிர்க்க வேண்டும். ஆமென். என் சுக வாழ்வு துளிர்ப்பதற்கு தடையாய் சில நேரத்தில், நான் இதை இன்றைக்கு ஒரு அறிமுகமாக மாத்திரம் சொல்லி முடித்து விட விரும்புகிறேன். ஒருவேளை என் ஆத்துமாவிலே எனக்கு அப்படிப்பட்ட எண்ணம் இல்லாமல், வாசியுங்கள் 1 யோவான் 3 யோவான் 2 சொல்லுகிறது, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. உன் சுகம் எங்கே இருக்குன்னா உன் ஆத்துமாவில் இருக்குது. அல்லேலூயா. உன் ஆத்துமாவில் தான் சுகம் இருக்குது. அந்த ஆத்துமாவை எத்தனை தடவை நீங்கள் பேசியிருக்கீங்க? எத்தனை பேர் உங்கள் ஆத்துமாட்ட பேசுகிறீங்க? உங்கள் ஆத்துமாட்ட பேசுகிறீங்களா? உங்கள் ஆத்துமாவை பார்த்து பேசியிருக்கீங்களாங்க? ஒன்றும் உங்கள் ஆத்துமாவை பார்த்து நீங்களே பேசியிருக்கீங்களா? வேதத்திலிருந்து ஒரு நபர் பேசினதை காமிக்கிறேன் பாருங்கள். 102 சங்கீதத்தினுடைய ஆரம்பம் இப்படி சொல்லுகிறது, துயரப்படுகிறவன் துக்கத்தில் மூழ்கி கர்த்தரிடத்தில் தன் வியாகுலத்தை தெரிவித்து செய்யும் விண்ணப்பம். 103 சங்கீதத்திலிருந்து வாசியுங்கள். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, 103 சங்கீதத்தில் தாவீது சொல்லுகிறான், ஓ, நான் துயரத்தில் இருக்கிறேன், என் இருதயம் வியாகுலத்தில் இருக்கிறது, என் ஆத்துமா தொய்ந்து போய் இருக்கிறது. என் ஆத்துமாவே, நீ துளிர்விட்டு எழும்பும்படி, நீ புஷ்டி ஆகும்படி, நீ செழிக்கும்படி, ஆத்துமாவே நீ ஒன்றும் கவலைப்படாதான்னு சொல்கிறதுக்காக இவர் தன் ஆத்துமாவை பார்த்து சொல்லுகிறது தான், என் ஆத்துமாவே என்ன செய். நிலைமை துயரமாக இருக்குது. நிலைமை எப்படி இருக்கு? துயரமாக இருக்கு. நிலைமை எப்படி இருக்கு? வியாகுலமாக இருக்கிறது. நான் துரத்தப்பட்டு கொண்டு இருக்கிறேன், என்ன செய்வதென்று தெரியவில்லை. அப்பொழுது இந்த தாவீது அமர்ந்து கொண்டு சொல்லுகிறார், தன் ஆத்துமாவை அவர் வியாகுலப்படுத்த விடாமல். நல்லா கவனிங்க, தான் ஆத்துமாவுக்கு தொய்வு ஏற்பட்டு விடாதபடி. இதுதாங்க ரொம்ப முக்கியம். சபைக்கு நீங்கள் வருவதே உங்கள் ஆத்துமாவை பலப்படுத்த என்று நான் விசுவாசிக்கிறேன். அப்படியே செய்யவும் விரும்புகிறேன். சரீரத்தை பலப்படுத்தி சில நேரம் அண்ணன், அக்கா, மாமா, சித்தப்பா ஃபோனை போட்டு ஏன் கவலைப்படாத அப்படின்னு 4 பேர் பேசிடுவாங்க. உங்கள் ஆத்மாவுக்கு யார் பேசுனா? முதல்ல நீங்கள் உங்கள் ஆத்மாவுக்கு நல்லா பேசுங்க, உங்கள் ஆத்மாவை பார்த்து. அதனால தான் ஆராதனை முடிஞ்ச உடனே சொல்கிறோம், என் ஆத்மாவே கர்த்தரை. நம்ம என்ன ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கு நினச்சிக்கிட்டு இருக்கோன்னா முடிவு ஜெபம் போல் அது. இல்லை, முடிஞ்ச உடனே உங்கள் ஆத்மாவை பார்த்து சொல்கிறீங்க, ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. வாசிங்கள் அதை தொடர்ந்து, என் முழு உள்ளமே
அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. சும்மா இருக்காத. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆத்துமாவே ஒன்றும் கவலைப்படாத, அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி உன்னை இரக்கங்களினாலும் கிருபையினாலும் முடிசூட்டி, ஏ ஆத்துமாவே உன்னை நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குவார். ஏ ஆத்துமாவே கழுகுக்கு சமானமாய் உன் வயதை வாழ வயது போல ஆக்குவார். ஆத்துமாவே ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியும் நியாயத்தையும் செய்கிறார். ஆத்துமாவே ஒரு மேட்ரு சொல்கிறேன் கவனி. அவர் தமது வழியை மோசைக்கும் தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரிய பண்ணினார். ஆத்துமாவே கர்த்தர் இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபை. நீங்கள் அந்த இடத்துல உங்கள் ஆத்துமாவுக்கு சொல்கிற மாதிரியே அதை ஒரு தனியாக அமர்ந்து உட்கார்ந்து யாருமே இல்லாத இடத்துல அப்படியே ஒரு தேவனோடு இருக்கிற ஐக்கியத்தில் உட்கார்ந்து இதை வாசித்து பாருங்கள். அப்போது உங்களுக்கு அந்த அனுபவம் புரியும். தாவீது அந்த அனுபவத்தில் சொல்லி அந்த அதிகாரத்தினுடைய கடைசியில் அவர் முடிக்கும் பொழுது என்ன முடிக்கிறார்? கர்த்தர் ஆளுகிற எவ்விடத்திலும் உள்ள அவருடைய சகல கிரியைகளே அவரை ஸ்தோத்திரியுங்கள் என்று சொல்லிவிட்டு சொல்றார். என் ஆத்துமாவே. அடுத்தடுத்து வசனங்களில் அதிகாரங்களிலே நீங்கள் கவனித்து பாருங்கள். அவர் ஆத்துமாவை அவர் குறித்து சொல்லும்போது அப்படியே சொல்லிக்கொண்டே இருக்கிறார். தன்னுடைய ஆத்துமாவை குறித்து சங்கீதத்திலே நீங்கள் பல சங்கீதங்களிலே வாசிக்கும் பொழுது அவர் அப்படித்தான் பேசிக்கொண்டே இருக்கிறார். நீங்கள் அப்படி பேசுறீங்களா இல்லை புலம்புறீங்களா? 42ஆம் சங்கீதத்திலையும் அதைத்தான் பேசுகிறார். இப்படி நிறைய சங்கீதம் நான் காட்டிக்கிட்டே போகலாம். மானானது நீரோடையே வாஞ்சிக்கிறது போல என் ஆத்துமா உண்மையே வாஞ்சிக்கிறது. 5ஆம் வசனத்தில் அவர் சொல்கிறார் பாருங்க, ஏ ஆத்துமாவே, என் ஆத்துமாவே, எனக்குள் இருக்கிற என் ஆத்துமாவே, நீ ஏன் கலங்குகிறாய்? விடக்கூடாது. ஆத்துமா கலங்குற மாதிரி இருந்தால் மாம்சம் அதுகிட்ட பேசணும். ஆமேன். உங்கள் மாம்சம் ஒழுங்காக பேசணும்னா போனை போடுங்க, நான் பேசுவேன் அதுகிட்ட. ஆமேன். ஏன் இதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கேன்னா, விட்டுறக்கூடாது. என் ஆத்மாவை விட்டுறக்கூடாது. கொஞ்சம் தொஞ்சி போச்சுன்னா தூக்கிட்டு போகிறதுக்கு ஒருத்தன் ரெடியா இருக்கிறான், இழுத்துட்டு போகிறதுக்கு ஒருத்தன் ரெடியாக இருக்கிறான், தசை திருப்புறதுக்கு ஒருத்தன் ரெடியாக இருக்கிறான், என்னை வேறு பாதையிலே தள்ளுவதற்கு உலகம் ஆயத்தமாக இருக்கிறது, சொல்லிக்கொண்டே இருக்கிறது. ஃபீல் ஆஸ் யூ ஃபீல், ரிவீல் ஆஸ் யூ ரிவீல். திஸ் இஸ் த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் திஸ் வேர்ல்டு, கம்மிங் வேர்ல்டு. என்ன தெரியுமா? உன்னை எப்படி வெளிப்படுத்த விரும்புகிறாயோ அப்படியே நீ என்ன செய், வெளிப்படுத்து. பெண்ணாக இருக்கிற நீங்கள் ஆணாக இருக்க விரும்பினால் ஆணை போலவே வெளிப்படுத்துங்கள். ஆணாக இருக்கிற நீ பெண்ணாக இருப்பது போல விரும்பினால் அது போல உடை உடுத்தி கொண்டு கூட உன்னை நீ அப்படி என்ன செய்து கொள், வெளிப்படுத்திக்கொள் என்று வேதம் சொல்லுகிறது இல்லை, உலகம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட இடத்துல இருக்கும்போது உங்கள் ஆத்மா தோய்ந்து நிற்கும் பொழுது இப்படிப்பட்டவன் வந்து பேசினான்னா உங்கள் ஆத்மா எங்கே போயிடும்? அங்கே போயிடும். உங்கள் ஆத்மா தோய்ந்து இருக்கும்போது யார் பேசுகிறாங்கிறது ரொம்ப முக்கியம். உங்கள் ஆத்மா சோர்வாக இருக்கும்போது உங்களோடு யார் பேசுகிறது என்பது ரொம்ப முக்கியம். உங்கள் வாழ்விலே, குடும்ப வாழ்விலே, பிஸ்னஸில் அல்லது வேலை ஸ்தலத்தில் எங்கேயோ தோய்ந்து போய் இருக்கும் பொழுது உங்களோடு பேசுகிற நபரை பொறுத்து தான் உங்களுடைய அடுத்த ஸ்டெப், உங்களுடைய வாழ்வினுடைய அடுத்த திட்டம், உங்கள் வாழ்வினுடைய அடுத்த கிறிஸ்துவோடு உள்ள வாழ்வு. அந்த நபர் ஒருவேளை கடவுளை அறியாதவராக இருந்தால் கொஞ்ச காலத்தில் உங்களையும் மாற்றி விடுவார். ஏன் தெரியுமா? உங்கள் ஆத்துமாவிலே பேசினது. ஆகையினால தான் நான் இந்த 4 விதமான சுக வாழ்வை குறித்து உங்களோடு சொல்லுவதற்கு இவ்வளவு நேரம் எடுத்துக்கொள்வதற்கு காரணம் என்னவென்றால், நான் முடிக்க முடியாவிட்டாலும் தொடர விரும்புகிறேன் அடுத்த வாரம் என்று சொல்ல காரணம் என்றால், இந்த சுக வாழ்வு நமக்கு ரொம்ப அவசியம். அப்போ தாவீது அந்த அனுபவத்தை நான் கர்த்தர் சித்தமானால் ஆத்துமாவை குறித்து இன்னும் தியானிக்கும் போது இன்னும் நிறைய சங்கீதத்தை சொல்கிறேன் பாருங்க. அவர் சொல்லுகிறார், என் ஆத்துமாவை ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தேங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு, அவர் சமூகத்து ரட்சிப்பின் நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன். என் தேவனே, என் ஆத்துமா எனக்குள் என்ன செய்கிறது? கலங்குகிறது. ஆகையால் யோர்தான் தேசத்தில் எர்மோன் மலைகளும் சிறு மலையிலும் இருந்து உம்மை நினைக்கிறேன். உம்முடைய செயல்கள் எல்லாம் பார்த்தா அப்படி இருக்குதப்பா, உதவி செய்யுங்க அப்படின்னு இந்த ஆத்மாவை பார்த்து சொல்லுகிறார். அதனால தான் சொல்லப்பட்டிருக்கிறது 3 யோவான் 1ஆம் அந்த அதிகாரத்தில், பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்வது போல உங்கள் ஆத்மா வாழ்கிறதா? அதுவும் சுக வாழ்வில் இருக்கிறதா? அது இல்லாது இருக்கும் என்றால் இன்றைக்கு அந்த சுக வாழ்வை துளிர்க்க பண்ண வேண்டும்.
விட்டுவிடக்கூடாது. உங்கள் வாழ்வு தொய்ந்து போய் விடக்கூடாது, துக்கத்தில் விடக்கூடாது, துயரத்தில் விடக்கூடாது. நம்மை சுற்றி இருக்கிற சம்பவங்கள் நம்மை வேதனைப்படுத்தலாம், வியாகுலப்படுத்தலாம். அவைகள் நம்மை வாழ்க்கையை முடித்து கொள்ளுகிற அளவிற்கு, இந்த உலகமே வேண்டாம், மரித்து போகலாம் என்று சொல்லுகிற அளவிற்கு கூட அவைகள் உங்களை தள்ளி கொண்டு வரலாம். அந்த நேரத்தில் தான் உங்கள் ஆத்துமாவோடு பேசுவது என்ன? உங்கள் சுக வாழ்வை கர்த்தர் என்ன செய்ய விரும்புகிறார்? துளிர்க்க விரும்புகிறார். உங்களுக்கு தான் பிரச்சனைன்னு மட்டும் நினைக்கக்கூடாது. யாராவது எனக்கு தான் இவ்வளோ பிரச்சனை அப்படின்னு மட்டும் சொன்னீங்கன்னா தயவுசெய்து என் கூட வாங்க. உங்களை ஆண்டவர் எவ்வளோ நல்லா வச்சுருக்காரு நான் காட்டுறேன். எப்படி தெரியுமா? உங்களை விட ரொம்ப கஷ்டப்படுற ஒரு ஆளை போய் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். ஆமேன். அவங்கள போய் பார்த்தீங்கன்னா உங்களை எவ்வளோ நல்லா வச்சுருக்காருன்னு தெரியும். நான் ஒவ்வொரு தரையும் சில நேரத்தில் இந்த வேதாமம் கொடுக்க கிராமங்களுக்கு செல்லுவேன், சபைகளுக்கு. அங்கே செல்லும்போது அந்த சபைகளெல்லாம் இருக்கிற நிலைமைகளெல்லாம் பார்க்கும் பொழுது, அப்போ நான் அந்த இடத்துல ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிற விதம் இருக்குது தெரியுமா? அதுக்கும் நமக்கும் எவ்வளவோ தூரமாக இருக்குது. ஆண்டவரே, என்னை இவ்வளவாய் ஆசீர்வதித்து வைத்திருக்கிறீர். சில பாஸ்டருடைய வீட்டுக்கு அங்கே கிராமத்துக்கு போனால் அவங்க வீட்டு கிச்சனை பார்த்தா, எங்கள் வீட்டு கிச்சனை பார்த்தா ரொம்ப ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவேன். ஆண்டவரே, இவ்வளவு எங்களை மேன்மையாய் வைத்திருக்கிறீரா. ஹல்லேலூயா. நான் காரில் போகும்போது நன்றி செலுத்துவேன். ஏன்னா அவங்களுக்கு அங்கே சைக்கிள் கூட இல்லாத ஊழியங்கள் செய்கிறவர்கள் உண்டு. ஆண்டவரே, எனக்கு இப்படி ஒரு நிலைமையை தந்திருக்கிறீரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. எப்போ இந்த சிந்தைக்குள்ளே நம்ம வர்றோமோ அப்போந்தான் கர்த்தருடைய செய்கைகளை உணர முடியும். நம்மளை விட 7 மடங்கு பெரிய இருக்கிற ஆளை பார்த்துட்டு நான் அப்படி இல்லையே, அதை விட மேன்மையாக கூட கர்த்தர் வைப்பார். ஏன்னா அவருடைய வாக்குத்தத்தமே கர்த்தர் உன்னை மேன்மையாக அவர் செய்வார். இப்படி இருக்க பழகணும், யோசிக்கணும். என் ஆத்துமாவை நான் என்ன செய்கிறேன்? என் ஆத்துமா சுக வாழ்வில் இல்லை என்று அல்ல, என் ஆத்துமா சுக வாழ்வில் இருக்கிறது என்ற இடத்துக்கு வர வேண்டும். அப்போ ஆண்டவர் இன்றைக்கு என் சுக வாழ்வை கர்த்தர் என்ன செய்ய விரும்புகிறார்? துளிர்க்க வைக்க விரும்புகிறார். துளிர் இல்லாமல் இருந்தால் இன்றைக்கே ஒப்பு கொடுப்போம். நம்மை துளிர்க்கும்படிக்குத்தான் அவர் சிலுவையில் ரத்தம் சிந்தினார். நம்மை துளிர்க்க வைக்கும்படிக்குத்தான் அவர் சிலுவையில் வெற்றி சிறந்தார். நம்மை துளிர்க்க வைக்கும்படி தான் அவர் உயிர் தெழுந்தார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நாம் துளிர்த்திருக்கிற நம்மை, இந்த கனியை வீணாக்காமல் கொண்டு போய் சேர்ப்பதற்குத்தான் அவர் ஒரு ஸ்தலத்தை என்ன பண்ணி கொண்டிருக்கிறார்? ஆயத்தம் பண்ணிக்கொண்டு. யாருக்கு? துளிர்த்த இந்த துளிர் விட்டு, காய் விட்டு, கனி விட்டு, பழங்களாக இருக்கும் பொழுது வந்து அவைகளெல்லாம் என்ன செய்து கொள்வார்? தன்னண்டை எடுத்து கொள்வார். அதற்காக துளிர்க்கிறதா? உங்கள் சுக வாழ்வு எப்படி இருக்கிறது? நீங்கள் இப்பொழுது இருக்கிற வாழ்வில் இருக்கிற சின்ன சின்ன குழப்பங்கள், வேதனைகள், சண்டைகள், இன்னும் வேறு என்னெல்லாம் சொல்ல, உங்கள் குடும்ப வாழ்க்கையில் வருகிறதை வைத்துக்கொண்டு குழம்பாதபடி, ஒரு முடிவுக்கு வராதபடி உங்கள் ஆத்துமாவை தேற்றுங்கள். உங்களுக்குள்ளே ஒரு சுக வாழ்வை துளிர்க்க வைக்க கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. அந்த சுக வாழ்வை சரியாய் பெற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும், உங்கள் குடும்பத்தையும், நீங்கள் கைட்டு செய்யும் பிரயாசங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து சீக்கிரத்தில் இன்னும் துளிர்த்து அநேகருக்கு முன்பு பெரிய மரமாக கர்த்தர் உங்களை மாற்றுவாராக. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரோடு இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார்.